Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பேச போகிறேன் நான், இல்லை என்ன உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய மகாலய பட்சம் பற்றி தான். இந்த மகாலய பட்சம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நமக்கு பௌர்ணமி வருது. இந்த பௌர்ணமிக்கான மறுநாள் 18ஆம் தேதியிலிருந்து பக்ஷம் அப்படின்னா அந்த அமாவாசையிலேருந்து பௌர்ணமி, பௌர்ணமியிலேருந்து அமாவாசை, இந்த நாட்களுக்கு பேர் பக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மகாலய பக்ஷம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் பிறந்துருது. இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறச்சே சூரியன் கன்னிராசிக்கு வந்துடுறார். இந்த 15 நாட்கள் அமாவாசையிலேருந்து இந்த பௌர்ணமி வரைக்கும் நம்ம எடுத்துக்கொண்டோம். இந்த 15 நாட்கள் பித்ருக்கள் நம்மளை தேடி வரக்கூடிய நாட்கள். இப்போ இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சு அடுத்தது ஐப்பசி மாதம் வரும், அது தீபாவளி. இப்போ புரட்டாசி அமாவாசையை தான் நம்ம மகாலய அமாவாசைன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த புரட்டாசி அமாவாசையிலேருந்து ஐப்பசி அமாவாசை, தீபாவளி அமாவாசை, இந்த ஒரு மாத காலம் வரைக்கும் பித்ருக்கள் நம்மளுடைய இந்த பூலோகத்திற்கு நம்மிடையே இருப்பார்கள், நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் அப்படிங்கிறது வேதங்கள் சொல்கிறது. அப்போது இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த 15 நாட்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாலய பட்ச காலங்கள் நம்ம எந்த விதமான நல்லதும் பண்ண மாட்டோம். ஒரு கல்யாணம் பண்ணுறதோ இல்லை வளகாப்பு பண்ணுறதோ சீமந்தம் பண்ணுறதோ இந்த மாலை பட்சத்தில் வரக்கூடியதில் இப்போ நாமளாக ஒரு நாள் பார்த்து வைக்கிறோன்னா அதை பண்ண மாட்டோம். இப்போ இந்த மாலைப்பட்ச காலத்தில் தான் நமக்கு 60ஆம் கல்யாணம் வருது, 60, 80 இல்லை ஆயுஷமெல்லாம் வருதுன்னா வேறு வழி இல்லை நம்ம பண்ணுறது. இந்த மகாலய பட்ச காலங்கிறது முழுக்க முழுக்க இறந்தவர்களை நாம் வணங்கக்கூடிய 15 நாட்கள். அப்போ இந்த 15 நாட்களும் நம்ம ஒரு விரதம் இருக்கிற மாதிரி. இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், பெண்களை விட. சரி, இந்த 15 நாட்கள் பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த 15 நாட்களும் ஆண்கள் எப்படி விரதம் இருப்பாங்கன்னா, ஷவரம் பண்ணிக்க மாட்டாங்க. போய் முடி கட் பண்ணிக்கிறதோ இல்லை ஷவரம் பண்ணிக்கிறதோ மீசற்றும் பண்ணுறதோ இந்த மாதிரி இவங்க எந்த விதமான அவங்களுக்கு உண்டான இந்த 15 நாட்களும் ஒரு தவம் மாதிரி இருப்பாங்க. டெய்லி இந்த 15 நாட்களுமே டெய்லியே பித்ருக்களுக்கு அவங்க பண்ணுற நான் முன்னாடி அப்படியெல்லாம் இருந்தது. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலி இந்த 15 டேஸ் நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. வெஜிடேரியன்ஸாக இருந்தால் ரொம்ப இது நான் பித்ருக்களுக்காக செய்கிறேன், இது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற டைமில் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அப்போது இந்த காலகட்டம் இந்த 15 நாட்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதில் ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நட்சத்திரம் இந்த மகாலய பட்ச காலத்தில் நட்சத்திரம் வரைச்சே பரணி நட்சத்திரம் வரைச்சே இதை மகாபரணின்னுவாங்க. திதியில் எது முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அஷ்டமி அந்த திதி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மகாபரணியில் திதி கொடுக்க முடியாதவங்க மத்திய அஷ்டமியில் கொடுப்பாங்க. என்ன பண்ணலாம், ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பண்ணதே கிடையாது, பட் எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த மகாபரணி இது என்றைக்கு வருதுன்னா செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை மகாபரணி வருது. இந்த நாளில் நீங்கள் அந்த மகாபரணி அன்னைக்கு ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, பசுமாடுகளுக்கு போய் நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் நிறைய காய்கறிகள் பச்சை காய்கறிகள் வாங்கி கொடுக்கறதோ, இல்லை கோஷாலாவுக்கு போய் எல்லா மாடுகளுக்கும் வாங்கி கொடுக்கறதோ, மாட்டு தீவனம் வாங்கி கொடுக்கறதோ, இது எல்லாமே ரொம்ப நல்லது. எனக்கு இதெல்லாம் கஷ்டம், என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறவங்க கோவிலுக்கு பச்சரிசி, பாசிப்பருப்பு, அப்புறம் வாழைக்காய் இதெல்லாம் நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். வெல்லம் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ இது கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன்? இது இப்போ மட்டும் செய்யணுமான்னா வருஷம் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய புரட்டாசியில் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய நம்மளுடைய பித்ருக்கள் எப்போ போகிறாங்களாம், நம்ம ஏன் வான வேடிக்கை வைக்கிறோம், பட்டாசு ஏன் வைக்கிறோம் தீபாவளிக்கு, அந்த அமாவாசைக்கு அவங்க திருப்பி அவங்களுடைய பித்ருலோகத்துக்கு போகிறாங்க. அதற்கு நம்ம வான வேடிக்கைகள் காமித்து அவங்களுக்கு ஒளி காமிக்கிறோம். அதில் அவங்க திரும்பி எல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு புராண கதை உண்டு. தீபாவளிக்கு ராமன் ராவணனை வென்றான் அப்படிங்கிற ஒரு கதை இருந்தாலும்
இந்த ஒரு விஷயமும் வந்து பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஸோ இந்த மகாலய பட்ச காலத்தில் இப்போ நம்ம ஒரு வருஷம் அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் பண்ணலை, மகாலய அமாவாசைக்கு தான் நான் பண்ணுறேன், நான் ஏன் அதற்கு முன்னாடி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 15 நாட்கள் மட்டும், வருடத்தில் இந்த 15 நாட்கள் மட்டும்தான் இந்த அகால மரணங்கள் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா. இப்போ உங்கள் வீட்டில் வந்து விதவைகளாக செத்து போயிருப்பாங்க, சில பேர் வந்து நெருப்பு வச்சு செத்து போயிருப்பாங்க, சில பேர் வந்து கிணத்துல குதிச்சு செத்து போயிருப்பாங்க, சில பேர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவாங்க, சில பேர் தூக்கு போட்டு செத்து போயிருப்பாங்க. இப்படி அகால மரணங்கள் அடைந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு 3 நாட்கள் அதுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. அந்த 3 நாட்களில் அவங்களுக்கு ஆத்ம சாந்தி நம்ம பண்ணுறச்சே அந்த ஆத்மா வந்து போய் பித்ருலோகத்துக்கு போயிடும். இல்லைன்னா பிரேத லோகத்திலே இருக்கும், அலைஞ்சுன்னு இருக்கும், இதுக்கும் அதுக்கும் எங்கேயுமே நிலை இல்லாமல் அலையுது பார்த்திங்களா. அப்போ அந்த ஆத்மா நிலை இல்லாமல் அலைஞ்சால் நம்ம குடும்பமும் அதே மாதிரி அலையும். இந்த ஆத்மா அலையக்கூடிய குடும்பங்களில் குலதெய்வங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணாது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஆத்மா சாந்தியாகி பித்ருலோகம் போச்சுன்னா குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கும். அதனால தான் இந்த மகாலய பட்சத்தில் நம்ம பித்ரு காரியங்களை செய்யணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் உங்கள் வீட்டில் வந்து சன்னியாசிகள்லாம் செத்து போயிருப்பாங்க, நம்ம வந்து அவங்களாம் முக்தி அடைகிறாங்க இல்லையா. ஸோ சன்னியாசி ஜென்ரல் எரிக்க மாட்டாங்க, புதைக்க தான் செய்வாங்க. இப்போ உங்கள் குடும்பங்களில் யாராவது சித்தர் ஆகிட்டாங்க, இல்லை உங்கள் குடும்பங்களில் யாராவது சந்நியாசம் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க, நம்ம வந்து அதுக்கெல்லாம் கலந்துக்கல, எங்கே போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அந்த சன்னியாசிகள் அவங்க இறந்தாங்க இல்லையா, அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இந்த 15 நாட்களில் குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. நீங்கள் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அது எந்த நாளில் அது செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாளில் அவங்களுக்கு திதி மாதிரி நீங்கள் காரியங்கள் வீட்டிலையே செய்யலாம். இப்போ தவசம் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் நீங்கள் ஐயரை கூப்பிட்டு வீட்டில் நீங்கள் தவசம் பண்ணுறது, இப்போ மட்டும்தான் இதெல்லாம் பண்ணலாம். இந்த ஒரு வருஷத்தில் நான் எதுவுமே செய்யலை, இப்போது செய்யலாமான்னா இதற்குன்னு இந்த 15 நாட்களில் தனிப்பட்ட அதுக்கு நாட்கள் இருக்குது. நீங்கள் அதை போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு சாதாரணமாக நார்மலாக டெத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மகாபரணி மத்தியாஷ்டமியில் நீங்கள் இந்த இது எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ பித்ருக்களுக்கு உண்டான காரியங்களை இந்த மகாலய பட்ச காலத்தில் செய்யும் பொழுது நமக்கு பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரேத்த சாபம்னு சொல்லுவோம். இந்த பிரேத்த சாபம்ங்கிறது ஒரு 90% எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதில் சண்டை போடுறாங்க இல்லையா, செத்து போயிட்டாங்க, அந்த பாடி பணத்தை போட்டு சண்டை போடுவாங்க வீட்டில், அதெல்லாம் வந்து பிரேத்த சாபம்னு சொல்கிறது. ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யாத்ராலாம் போகிறாங்க. இப்போ இங்கேருந்து வெளியூருக்கு நீங்கள் கோவில்களுக்கு போகிறீங்க, இந்த யாத்ரா போகும்பொழுது வழியிலேயே செத்து போகிறது, இல்லை யாத்திரைக்கு அங்கே போயிட்டு செத்து போய்ட்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூட இருக்கிறவங்க எல்லோரும் நம்ம போகிறோம்ல, ஐயோ என் கூட வந்தாங்க, எங்கள் குரூப்பில் இவங்க தாங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அவங்க எல்லாருக்குமே அந்த பிரேத்த சாபம்ங்கிறது இருக்கும். ஸோ இந்த பிரேத்த சாபம்ங்கிறது எல்லாரையுமே பாதிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கலாம், குழந்தைகளை பாதிக்கலாம், திருமண விஷயத்தில் பாதிக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதிக்காக பாதிக்கலாம். அதனால் இந்த பிரேத்த சாபம்ங்கிறது இந்த மகாலய பட்ச காலத்தில் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜைகள் இந்த என்ன செய்யணுங்கிறத விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல் இந்த மகாலய பட்ச காலத்தில் இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ எல்லாராலையும் அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் யாராவது உங்களுக்காக எடுத்து செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்டையும் கேட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் மகாலய பட்ச காலம் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.